மிஷினில் தைக்க ஆரம்பிக்கும் போது அதாவது முன்னாடி போகாமல் எனக்கு வந்து துணி வந்து பின்னாடி இந்த பக்கமாக வருது, நம்மளை நோக்கி வருது அப்படின்னா என்ன ப்ராப்ளம்னா, ஃபஸ்ட்டு பழகிறவங்களா இருந்தால் இந்த வீல் வந்து பேக்கில் சுற்றுதுன்றதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நூல் மாட்டாமல் வெறுமனே வந்து நீங்கள் பெடல் போட்டு பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு வந்து முன்னாடி போதா பின்னாடி போதான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் வந்து சின்ன மிஷின் வச்சுருக்கேன், பெரிய ஹெட் உள்ள மிஷின் வச்சுருக்கேன் அப்படின்னாலும் என்ன சொல்ல வரேன்னா, கனமான துணி வந்து தைக்க முடியல அப்படின்வீங்க. நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு துணி வந்து இது ஏற்றுக்குறோன்றது தெரியும். கனமான ஜாயிண்டான பகுதி தைக்கும் போது மட்டும்தான் மிஷின் வந்து கொஞ்சம் ஸ்டக்காகி நிற்குமே தவிர்த்து மீதி வந்து ஓரளவு கனம் உள்ளது வந்து 2 மிஷினுமே வந்து ஒரே ஈக்குவலாக தான், சின்ன ஹெட் உள்ளதுனாலும் பெரிய ஹெட் உள்ளதுனாலும் தைக்கும். பார்த்தா தைக்கிறோம், தையல் வந்து பதிஞ்சு வர மாட்டேங்குது அப்படின்ற காரணம் என்னென்னா, ஒன்று மேலே உள்ள டென்ஷன் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும், அதே போல் அடியில் வந்து அந்த பாபின் கேஸ்லேருந்து வரக்கூடிய அந்த இழுவிசையும் வந்து லூஸாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தையல் பதிஞ்சு வராது.